ஹாய் கைஸ், இன்னைக்கு என் மாப்பிள்ளையோட பிறந்தநாள். ஏதோ இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 4 வயசு ஆகிடுச்சு. இந்த வருஷம் பர்த்டேக்கு வந்துட்டுனா ஒரு இன்ஸ்டா பேஜில் கிஃப்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த கிஃப்ட்டுமே ஒட்டஞ்சத்திர வரைக்கும் வந்துருச்சு. வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி காலும் பண்ணிட்டாங்க. சரி ஒட்டஞ்சத்திரம் தானே டக்குன்னு போட்டுருந்தாலும் பார்த்தா எங்கள் ஊர்லேருந்து ஒட்டஞ்சத்திரம் போகிற வரைக்கும் சரியான மழை. என் மாப்பிள்ளைகிட்ட கிஃப்ட் பற்றி சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே மாமா போய் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். திரும்பி வெறுங்கையோட வீட்டுக்கு போனால் புள்ள எங்கே போயிடுவான்னு சொல்லி என்ன மழை வந்தாலும் சரி பரவாயில்ல, நாம இன்னைக்கு கிஃப்ட் வாங்கியே ஆகணும்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு ஏகப்பட்ட மழை புயல் எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் வந்து கிஃப்ட்டுமே வாங்கியாச்சு கைஸ். இந்த மாதிரி ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் நினச்சிருந்தா இல்லைடா மழை பெய்யுது நான் வரலன்னு கூட சொல்லியிருக்கலாம். இதனால் நான் தனியாக போகிறேன்ற ஒரு காரணத்தினால அவனுமே கூட வந்தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவனை மறக்காம காம்பாக்ஸில் டேக் பண்ணி விடுங்க கைஸ். அப்புறம் கிஃப்ட் வாங்கிட்டு ஊருக்கு வந்தால் எங்கள் ஊர் கோயிலில் இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த 48 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க டெய்லி ஒருத்தர்னு. அந்த வகையில் இன்றைக்கி என் மாப்பிளைக்கு பிறந்தனால என் மாப்பிளையோட அப்பா அம்மா தான் எங்கள் அக்கா அம்மா தான் நிறைய அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு கைஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி விட்டுருங்க கைஸ்.